இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மிகவும் சிறந்த முறையில் ஒரு ஊஞ்சல் சேவை, மிகவும் சிறப்பான சந்தனகாப்பு என்று மிகவும் அமர்க்கலமாக இந்த கிராமம் பவனமங்கலத்தில் இருக்கக்கூடிய இருந்து எல்லோருக்கும் அருள்பாலிக்கக்கூடிய அருள்மிகு பொன்னியம்மனுக்கு இவ்வளவு சிறப்பாக விமர்சையாக விழா நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரு கருவியாக இருந்து செயல்பட்டு வரும் விஷ்ணம்பேட்டையை சேர்ந்த திரு ராஜா அவர்களையே சேரும். விஷ்ணம்பேட்டையில் இருப்பவர்களுக்கும் இங்கே அருகிலே இருக்கும் சில கிராமங்களில் இந்த பொன்னியம்மனை குலதெய்வமாக விளக்குகிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செவிக்கு உணவில்லை எனில் சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு செவத்தியாக அன்னதானமும் அளித்து நம் காதுகள் குளிர ஒரு இன்னிசை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்து காலையில் அத்தனை வெயில் அடித்ததா அப்படின்னு நம்மளே ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு குழுகுழுன்னு ஒரு காற்று வருகிறது என்றால் இங்க பக்த கோடிகள் அனைவரும் மனம் குளிர்ச்சியுடன் அவள் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அவள் மனம் குளிர்ச்சி அடையும்படியாக அம்பாள் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறாள் என்பதையே காட்டுகிறது. இங்கு இந்த சிறப்பு இன்னிசை கச்சேரிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கிராமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கலைமாமணி கணம் கார்த்திக் வழங்கும் இதய லயம் டாக்டர் கணம் கார்த்திக் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். கொன்னபோல் வாய்ப்பாட்டு முடிகொண்டான் திரு ரமேஷ், வீணை திரு டிஜி விக்னேஸ்வர், கீபோர்ட் சர்வேஷ் கார்த்திக், மிருதங்கம் ஹான்சோனிக் திரு என் சுந்தர், தபலா மற்றும் மோர்சிங் என்று உங்களை பலரும் காதுகள் குளிரும் வண்ணம் அவர்களுடைய திறமையை காட்ட இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் இங்கே பொறுமையுடன் அமர்ந்து இதை ரசிக்கும்படி உங்களை தாழ்மையுடன்